கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா எரேமியா 33 அதிகாரம் 1 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நம்ம வாழ்க்கையில் குழப்பமாக இருக்கிற தருணங்களில் பதில் நம்முடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கிற போது சில ஆலோசனைகளுக்காக, வழிகாட்டுதலுக்காக, உதவிக்காக மற்ற மனிதர்களை தேடி போகிறோம். எல்லாவற்றுக்கும் பதில் தேவனிடம் கிடைக்கும் என்பதை மறந்து மனிதர்களை தேடி சென்று ஏமாந்து கடைசியாக கர்த்தரிடம் வரோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை மனுஷன்கிட்ட தேடி போனியே போ அப்படின்னு சொல்லி நம்மளை விடாமல் என்னை நோக்கி கூப்பிடு, நான் பதில் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வாக்கு தராங்க. நம்மோட தேவையான தருணங்களில் மனிதர்கள் மாறிடலாம், நம்மை விட்டு பின்வாங்கி கூட போகலாம். அதுவரைக்கும் நமக்கு நெருக்கமானவங்க நம்ம மறந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும் நம்மை மறந்து போவதில்லை, நம்மை தெரியாதுன்னு சொல்லவும் மாட்டார். அவர் நமக்கு உதவி செய்ய அவருக்கு சிக்கலும் இல்லை, சிரமமும் இல்லை. அவர் எப்போதும் நம்ம கூட, நம்ம அருகில் நம்மை கவனிக்கிறவராக நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மால் பார்க்க முடியாத ஆவிக்குரிய ஆழங்களை வெளிப்படுத்த அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். கடல்களை பிளந்து மலைகளை நகர்த்தி அண்ட சராசரங்களை உருவாக்கியவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதிலளிக்க ஆயத்தமாக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய எண்ணங்களும் வழிகளும் நம்முடைய எண்ணங்களுக்கும் வழிகளுக்கும் மேலானவைகள். நம்முடைய விசுவாசமான ஜெபம் அவருடைய அற்புதமான வல்லமையை, மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். நாம் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை அவர் நமக்கு அறிவிக்க அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார் என்பதையும் விசுவாசிப்போம். ஜெபம். அன்பின் தேவனே, பாண்டவரே, இதோ இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாண்டவரே ஆழமான காரியங்களை அறிவிக்க வல்லவர் என்பதை விசுவாசித்து உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். தெய்வீக கிருபை ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறேன் பாண்டவரே. அப்பா, இதை கேட்கிற பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே, எந்தெந்த தேவைகளோடு பாண்டவர் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறார்களோ கர்த்தர் அதற்கு பதிலை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சிக்காய் கர்த்தாவே, ஒரு வேளை பாண்டவரே உலக பிரகாரமான பாண்டவரை தேவைகளுக்காய் கூட உம்முடைய சமூகத்தில் நின்றாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு வாய்க்க பண்ணி கர்த்தர் அவர்களுக்கு பதிலை கொடுத்து நீர் அவர்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன் அப்பா. நீரே பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.